ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீஷா கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ ஃபுல் பண்ணலாமா? ஒரு 2 பீஸ் குடம்புளி எடுத்திருக்கேன். அதை இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். பேன் நல்லா சூடான உடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கோகனட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இப்போ எந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பட் மீன் குழம்புக்கு கோகனட் ஆயில் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 5 பூண்டு நல்லா தட்டி எடுத்துருக்கேன். சதைச்சிட்டு பேஸ்ட் போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய பீஸ் இஞ்சி, அதையும் அதே மாதிரி தட்டி தான் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாய் நடுவில் கீரி போட்டிருக்கோம். அதை சேர்த்து எல்லாம் நல்லா இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் சைஸு 2 ஆனியன்னு நேராக கட் பண்ணாதீங்க, க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க. அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது அது நல்லா ஃப்ரை ஆன பிறகு 2 டொமேட்டோ அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காய், அது 1/2 மூடியில் பாதி தேங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். அது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் இப்போ நம்ம ஒரு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும்னா நீங்கள் 3-4 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். தேங்காயோட ஆனியனை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை தான் இப்போ சேர்த்துக்கிட்டோம். ஒரு லெமன் சைஸ் புளி, அவ்வளோ சைஸ் தான் நான் ஊற வச்சு அந்த தண்ணியை தான் இப்போ சேர்த்துக்கிட்டோம். குடம்புளியும் சேர்க்குறனால நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். புளியும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டைமில் உப்பு, புளி, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் இப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த குடம்புளி ஊறி இருந்துச்சு, அதை தான் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு நம்ம குழம்பு நல்லா கொதி வர டைமில் நம்ம மீனை இப்போது போட்டுடலாம். நான் 4 அயிலை மீன் வாஷ் பண்ணி அதை ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். ஒன்றா நீங்கள் குழம்புல அப்படியே போட்டுருங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, அந்த மீனெல்லாம் கட் ஆயிரும். மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸு க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிருக்கு. மீனெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதில் நம்ம இப்போ
கொஞ்சம் கருவேப்பிலை அப்படியே மேலே தூவி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்து அப்படியே மேலே ரவுண்டாக அப்படியே ஊற்றிடுங்க. நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நம்ம லாஸ்ட் இந்த தேங்காய் எண்ணெய் சேர்க்குறனால. ஓகே, நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.